அந்த குயின்ஸ்லாந்து பயணம் அவர்கள் எல்லோருக்கும் இனிமையான பயணமாக இருந்தது. ஆனால் ஸ்வேதாவை தவிர. ஸ்வேதா மிகவும் கோபமான மனநிலையில் இருந்தாள். அன்று காலையில் கிளம்பும் போது தான் உற்சாகமாக கிளம்பியது என்ன, ஆனால் இப்போது நடப்பது என்ன என்று அவளுக்கு கோபமாக இருந்தது. நடந்து நடந்து எல்லோருமே களைத்து போய் இருந்தனர். ஜோதி அடுத்த ரைடுக்கு ஓட சாப்பிட்டு விட்டு போகலாம் என்று தடுத்து சாப்பிடச் சென்றனர். என்ன வேணும் ஸ்வேதா என்றாள் ஜோதி. பாலுவிற்கும் இங்கு வந்தும் அவள் ஏதும் விளையாடாமல் ஏதோ தனித்து இருந்தது போல் இருந்ததால் அவனும் ஆமா ஸ்வேதா, உனக்கு என்னென்ன பிடிக்குதோ எது வேணும்னாலும் சொல்லு என்றான். அப்போதுதான் எல்லோருக்கும் அவள் ஞாபகம் வந்தது போல் அவளை விழுந்து விழுந்து கவனிக்கவும், அவளுக்கும் ஏதோ இவ்வளவு நேரம் நிகழ்ந்தது தற்செயலாக இருக்குமோ, தான் தவறாக எண்ணிவிட்டோமோ என்றெல்லாம் எண்ணிவிட்டாள். அங்கு செல்ஃப் சர்வீஸ் தான். எனவே இளவரசனும் பாலுவும் எழுந்து யார் யாருக்கு என்னென்ன வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சந்துரு எழவும், பாலு நீ உட்காருப்பா, இது சகலைங்க எங்களோட ட்ரீட், ஸோ எல்லாம் நாங்கள் பார்த்துப்போம் என்றான். சந்துருவும் சிரித்து கொண்டே அமர்ந்து விட்டான். ஸ்வேதாவும் ஏற்கனவே எல்லோரும் கவனித்த சந்தோஷத்தில் இருந்ததால் முதல் ஆளாக அவளுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் செய்தாள். எல்லோரும் ஆர்டர் செய்து கொண்டிருந்தார்கள். ஃபோன் பேசி கொண்டிருந்த பவித்ராவிடம் என்ன வேண்டும் என்று சைகையில் கேட்டதற்கு நீங்களே ஆர்டர் செய்யுங்க என்று சைகையில் சொல்லிவிட்டு சென்று விட்டாள். இருவரும் சென்று எல்லோரும் கேட்டதை ஒவ்வொன்றாக கொண்டு வரவும் பவித்ரா வந்து அமரவும் சரியாக இருந்தது. பவித்ரா அங்கிருந்த உணவை பார்த்து, இது நான்வெஜ் ரெஸ்டாரண்டா, நான் இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் என்றாள். ஸ்வேதா அப்படியா, சாப்பிடாட்டி போ என்று மனதில் நினைத்து கொண்டாள். இன்னைக்கு ஃப்ரைடே கூட இல்லையே, இன்னைக்கே சாப்பிட மாட்டேன் என்றாள் ஜோதி. இல்லைக்கா, நான் எல்லா வீக்கும் இந்த டே இப்படி தான், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் என்றாள். ஒரு நாள் தானே, இன்னைக்கு மட்டும் சாப்பிடு என்றாள் ஸ்வேதா. அப்போது பாலு, மற்றவங்களோட நம்பிக்கையே நாம் இப்படி சொல்லக்கூடாது ஸ்வேதா என்றாள். உடனே இனியா, சரி வா பவி, நாம் வெஜ் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டு வரலாம், இங்கே சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே வந்துடலாம் என்றவாறு எழுந்தாள். ஆனால் எல்லோருக்கும் உணவு வந்து விட்டிருந்தது. இனியாவை அனுப்ப வேண்டாம், அவள் இளவரசனுடன் உண்ணட்டும் என்ற எண்ணிய ஜோதி, நீ இரு இனியா, நான் பவித்ரா கூட போகிறேன் என்றாள். பாலுவும், இருங்க, நீங்கள் 2 பேர் மட்டும் ஏன் போகிறீங்க, நானும் வரேன், மற்றவங்க எல்லாம் இங்கேயே சாப்பிடட்டும் என்றாள். அப்போ இங்கே ஆர்டர் பண்ணதையெல்லாம் யார் சாப்பிட்றது என்றாள் ஸ்வேதா. ஆமாம், அது வேற இருக்குல்ல என்று பாலு கூறும்போதே சந்துரு, நான் பவித்ரா கூட போகிறேன், நீங்கள் எல்லோரும் இதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க என்றவரை எழுந்தான். ஸ்வேதாவோ அதை அதிர்ச்சியாக பார்க்க எல்லோருக்கும் அது சரி எனப்படவே சரி என்று கூறிவிட்டனர். பவித்ராவிற்கும் சிறு அதிர்ச்சிதான். அவள் முகத்தை பார்த்த சந்துரு கண்ண இசைவிலே வரும்படி கூறிவிட்டு முன்னே சென்றான். எல்லோரும் உணவில் கவனம் செலுத்த ஆரம்பிக்க ஸ்வேதா மட்டும் போகும் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தாள். சந்துருவின் கண் அசைவில் பின் செல்லும் பவித்ராவை பார்க்க பார்க்க அவளுக்கு வெறுப்பாக இருந்தது. எங்கிருந்து வந்தாள் இவள் என்று கோபத்துடன் எண்ணிக்கொண்டாள். முதல் ஆளாக உணவை ஆர்டர் செய்ததால் அவளால் அவர்களுடன் செல்லவும் இயலவில்லை. எனவே எரிச்சலுடன் உணவை உண்ண ஆரம்பித்தாள். இதில் வேறு இளவரசனும் இனியாவும் ரொமான்ஸ் செய்து கொண்டே சாப்பிட்டார்கள். அவர்களையாவது அவள் போனால் போகிறது என்று விட்டுவிட தயார். ஆனால் திருமணமாகி எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்ட ஜோதியும் பாலுவும் செய்யும் சேட்டைகளைத்தான் அவளால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. அவர்கள் செய்யும் ஒவ்வொரு கேலி கிண்டலுக்கும் அவள் மனதுக்குள் பொறுமிக் கொண்டிருந்தாள். எப்படியோ ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்து அவர்களை பார்க்க போகலாம் என்று எண்ணி அவசரமாக சாப்பிட்டு முடித்தாள் ஸ்வேதா. ஆனால் மற்றவர்கள் கிளம்பினால் தானே. சரி, சாப்பிட்டாச்சுல்ல, நாம் வெஜ் ரெஸ்டாரண்ட் போகலாம், அங்கே போய் அப்படியே அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம் என்றாள். இரு, இப்போ என்ன அவசரம், வேற ஏதாச்சும் வேணுமா என்றாள் பாலு. அப்போது இனியா, இலா எனக்கு ஐஸ்கிரீம் என்றாள். நோ, உனக்கு உடம்பு சரியில்லை, ஸோ நோ ஐஸ்கிரீம். ஏய், இதெல்லாம் அநியாயம், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒழுங்காக ஐஸ்கிரீம் வாங்கித்தாங்க. நோவே, அப்படி எனக்கு உடம்பு சரியில்லைன்னா எதுக்கு என்ன வெளியில் கூட்டிகிட்டு வந்தீங்க என்றாள். அது சும்மா உனக்கு ஒரு சேஞ்சாக இருக்கட்டும் தான் என்றான். அவள் ஒழுங்கு காட்டிவிட்டு, எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஒழுங்காக எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கித்தாங்க. இதுக்கே இப்படி சொல்கிறீங்க, இன்னும் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, எல்லா வாட்டர் ரைட்ஸும் நான் போகலாம்னு இருக்கேன், நீங்கள் ஜஸ்ட் ஐஸ்கிரீமுக்கே இப்படி சொல்கிறீங்க என்றாள். இளவரசன் சுற்றி பார்த்துவிட்டு
இனியாவின் காது அருகில் சென்று ஏதோ கூற இனியா முகம் சிவந்து அவனை முறைத்து விட்டு எழுந்து சென்று விட்டாள். ஸ்வேதா என்ன கொடுமைசாரி இது என்ற ரேஞ்சிற்கு இதையெல்லாம் பார்த்து முறைத்து கொண்டிருந்தாள். ஆனால் அந்த முறைப்பையும் யாராவது கண்டுகொண்டால் தானே. சிறிது நேரத்தில் சந்துருவும் பவித்ராவுமே வந்துவிட்டார்கள். அவர்கள் தொலைவில் வரும்போதே பார்த்து விட்டாள் ஸ்வேதா. ஒன்றாக நடந்து வந்த இருவரும் ஒருவர் பார்க்காத போது மற்றொருவரை பார்த்து கொண்டே வந்தனர். அருகில் வர வர இருவருமே தங்கள் பார்வையை மாற்றிக்கொண்டு மற்றவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஸ்வேதாவின் நெஞ்சு கொதித்தது. இதெல்லாம் பத்தாது என்று எல்லோரையும் அவரவர் வீட்டில் டிராப் செய்யும் போது இனியா பவித்ராவை தன்னுடன் அழைக்க இளவரசன் அம்மா அவளை அழைத்து வர சொன்னதாக கூறி அவர்களின் வீட்டிற்கு அழைத்து சென்றான். ஸ்வேதாவால் என்ன முயற்சி செய்தும் பவித்ராவை அவளின் போட்டியாக நினைக்காமல் இருக்க முடியவில்லை. 4 நாட்களுக்கு பிறகு இளவரசன் இனியாவின் ஹாஸ்பிட்டலருக்கு வெளியே காத்திருந்தான். இனியா ஹாஸ்பிட்டலில் இருந்து கிளம்பும் நேரத்தில் இளவரசன் ஃபோன் செய்திருந்தான். என்ன சார், அதிசயமாக இருக்கு என்று கேட்டான். என்ன அதிசயமாக இருக்கு என்றான் அவன். இல்லை, நீங்கள் இந்த டைமில் கூப்பிட்றீங்களே, இந்த டைமில் பொதுவாக நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் ரொம்ப பிஸியாக இல்லை இருப்பீங்க, அதுதான். ஏய், ரொம்ப ஓட்டாதடி. எங்கே என் பிஸி ஷெட்யூல் எல்லாம் உன்னை பார்க்குறதுக்கு முன்னாடி என்றைக்கு உன்னை பார்த்தனோ அதுக்கப்புறம் நான் எங்கே ஒழுங்காக வேலை செஞ்சேன் என்றான். நீங்கள் தானே சொன்னாங்க என்றான். பிபிசியில் தானே கரெக்டாக சொல்லுவாங்க என்றான். சரி, நான் கிளம்ப போகிறேன், அதனால் வச்சிடவா என்றான். கிளம்பு, அதுக்கே வைக்கிற. ஹலோ, நான் என் ஸ்கூட்டியில் போகணும், வண்டி ஓட்டிகிட்டே எப்படி பேசுகிறதா? சரி, வாயடிக்காத, உன் வண்டி வரைக்கும் வெளியே வர்ற வரைக்கும் பேசு என்றான். அந்த 2 நிமிஷத்தில் என்ன ஆகிட போகுதோ தெரியலையே. ஏய், இந்த வார்த்தையெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இலா ப்ளீஸ், 2 நிமிஷம்னு கேட்டவதாங்க நீ என்று அவள் கேட்டதை போல் சொல்லி காண்பித்தான். ஹலோ, சிக்னல் கிடைக்கல இலா என்றான். கிடைக்காதுடி என்றான் சிரித்து கொண்டே. வெளியே அவள் வண்டியின் பக்கம் அவள் நிற்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தாள். ஃபோனை காதிலேயே வைத்து கொண்டே, என்ன நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க என்றான். முதல்ல ஃபோனை வச்சுட்டு பேசு, நேரில் வந்தவங்கிட்ட ஃபோனில் பேசுகிற. அப்போதுதான் அதை கவனித்தவள் சிறிது அசடு வழிந்து விட்டு திரும்ப வீரமாக, அது இருக்கட்டும், இங்கே என்ன பண்ணுறீங்க என்றாள். உனக்கு சிக்னல் கிடைக்கல, அதான் நேர்லையே வந்துட்டேன் என்றவர் உல்லாசமாக சிரித்தான். என்ன சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாப்ப போல இருக்கு. மேடம் பார்க்க வந்திருக்கேன்ல, அதுதான் என்றவாறு கண்ணடித்தான். உடனே இனியா சுற்றுமுற்றும் பார்த்தவர், என்ன இலா பப்ளிக்கில் இப்படி என்று கண்டித்தாள். இப்போ அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? சொல்லு. இது சரி வராது, நான் கிளம்புறேன், நீங்கள் இங்கேயே தனியாக நில்லுங்க. ஓகே கூல், நாம் இப்போ ஸ்ருதி வீட்டுக்கு போக போகிறோம் என்றான். இல்லை இலா, இன்னொரு நாளைக்கு போகலாம், நான் வீட்டில் ஏதும் சொல்லலை என்றான். ஆனால் நான் சொல்லிட்டேனே என்றான். என்ன, நீங்கள் சொல்லிட்டீங்களா? நான் அத்தை மாமா 2 பேர்கிட்டவும் பெர்மிஷன் வாங்கிட்டேனே. ஓஹோ என்றவளின் குரல் மாறியது. என்னடா என்றான். இல்லை, அன்னைக்கு நான் அங்கே ரொம்ப எமோஷனலாக பிஹேவ் பண்ணிட்டேன், அதான் ஒரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எனக்கு என்னவோ அது சரியாக தான் இருக்கும்னு தோணுது. இப்போ ஸ்ருதியோட பிஹேவியரில் சேஞ்சஸ் இருக்குன்னு சிவா சொன்னான். ஸோ டோன்ட் வெரி, ஓகே? என்ன சேஞ்சஸ் தெரியுதா? வெளியில் எங்கேயாச்சும் போகிறாளா? இல்லை, வீட்டை விட்டு வெளியில் எங்கேயும் போகலை. பட் முன்னைக்கு இப்போ அவள் முகத்தில் யோசனை தெரியுதா? முன்னையெல்லாம் விரக்தி தான் அவள் முகத்தில் தெரியும். இப்போ கொஞ்சம் நல்லா கூட பேசுகிறாளாம். ஓகே என்றான். அவர்கள் ஸ்ருதியின் வீட்டிற்கு சென்றபோது ஸ்ருதியின் தாய்தான் அவர்களை வரவேற்றார். உடனே சிவாவும் வந்து சேர்ந்து கொண்டான். ஸ்ருதியின் அறைக்கு சென்றபோது அவள் ஏதோ புத்தகம் படித்து கொண்டிருந்தாள். இனியாவை பார்த்த அவள் கண்களில் ஏதோ அதிர்வு தோன்றுவதைப் போல் இருந்தது. அதை பார்த்த இனியாவிற்கு வருத்தமாக இருந்தது. ஆனால் அதை காணாதவளாக அவளிடம் சகஜமாக பேச ஆரம்பித்தாள். ஹாய் ஸ்ருதி, எப்படி இருக்க? பேச்சு வராமல் தவித்தவளாக நல்லா இருக்கேன் என்றாள். சரி, என்ன படிச்சுக்கிட்டு இருக்க? த ஸ்கை இஸ் ஃபாலிங், சிட்னி ஷெல்டன் புக். எப்படி இருக்கு? ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. நிறைய மர்டர் நடந்திருக்கு, யார் செஞ்சதுன்னே தெரியலை, அதான் ஒரே அடியாக படித்து முடிச்சிடணும்னு தீவிரமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன் என்றான். ஸ்ருதி அவளையே அறியாமலேயே இனியாவின் பேச்சில் ஒன்றிவிட்டாள். மெதுவாக ஸ்ருதியிடம் க்ளோஸாக பேச ஆரம்பித்து விட்டனர். இனியா ஏதோ ஜோக் சொல்ல ஸ்ருதி சிரித்த சிரிப்பில் அங்கிருந்த எல்லோருமே அதிசயித்து விட்டனர். இந்த சில நாட்களாக
ஸ்ருதி சிறிது மாறிவிட்டிருந்தாள் என்றாலும் இந்த சிரிப்பை பார்த்து எத்தனை நாளாகிவிட்டது என்று சிவாவிற்கு கண்ணில் தண்ணியே வந்துவிட்டது. காதல் என்றால் முன்பு போல் ஒரு காத தூரத்திற்கு ஓடாமல் காதல் திருமணங்கள் இப்போது சகஜமான ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒருபுறம் இது நல்லதுதான் என்றாலும் எல்லாவற்றிற்கும் மறுபுறம் ஒன்று இருக்கும் என்பதை போல் காதல் என்ற பெயரில் ஆண்கள் பெண்களை ஏமாற்றுவதும் தற்போது பெண்கள் ஆண்களை ஏமாற்றுவதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இது எல்லாவற்றையும் மீறி அவர்களின் காதல் திருமணத்தில் முடிந்தாலும் அது அவர்களின் காதலுக்கு கிடைத்த முழு வெற்றியாக கருத முடியாது. காதல் என்பது திருமணத்தோடு முடிந்துவிடும் ஒன்றல்ல, அதன் பிறகுதான் முழுமையான காதல் ஆரம்பிக்கிறது. ஆனால் இப்போதெல்லாம் காதலிப்பவர்களின் காதல் பெரும்பாலும் அவர்களின் திருமணத்திலேயே முடிந்து விடுகிறது. காதல் என்பது புரிதலாக இல்லாமல் பிடித்தமாக இருக்கிறது. பிடித்தம் என்பது அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் புரிதல் அப்படி இல்லை. ஆனால் இதை புரிந்து கொள்பவர்தான் இப்போது இல்லை.